பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் தமிழ்நாட்டின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் அன்புக்குரிய திராவிடன் டைரக்டர் அவர்கள் நம்முடைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பெற்ற பிள்ளைகளே தந்தை தாயை பார்ப்பதற்கு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் இன்று முகம் சுளிக்கக்கூடிய காலத்தில் அனைத்து வீட்டில் உள்ள குப்பைகளும் நாம் கை வைக்கக்கூடிய கஷ்டப்பட முகம் சுளிக்கக்கூடிய ஒரு பொருட்களை தன் வீடு மட்டுமல்லாமல் நம்முடைய தெருக்களும் நம்முடைய நாட்டின் மொத்த குப்பையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த தெய்வங்களாகிய துப்புரவு தொழிலாளர் தெய்வங்கள் இவர்களுக்கு இன்று குடியரசு தின விழாவின் 76ஆம் ஆண்டு முன்னிட்டு இவர்களை சால்வை அணிவித்து மரியாதை செய்யும் விதமாக தமிழ்நாட்டின் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் திராவிடன் அண்ணன் இயக்குனர் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். பகுஜன் கட்சி தமிழ்நாட்டின் தலைவர் டாக்டர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டின் செய்தி தொடர்பாளர் டைரக்டர் திராவிடன் ஐயா அவர்கள் துப்புரவு தொழிலாளர் மக்களுக்காக காலண்டர் பொன்னாடியை போற்றி இன்று குடியரசு தின விழாவின் மிகவும் முக்கியமான நாள் என்பதை உணர்த்து கொண்டிருக்கும் தருவாயில் இது. நமது வளசரவாக்கத்தை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் எல்லா மண்டலங்களை விட மிக சிறப்பாக கொரோனா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய துப்புரவு தொழிலாளர்களும் அவர்கள் மேலாளர்களும் சிறந்த பணியாற்றி இந்த பகுதியிலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்து வருகிறார்கள். ஆகவே எங்கள் தலைவர் டாக்டர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய கட்சியாகிய டாக்டர் ஆனந்தன் அவர்கள் எனக்கு ஆணையிட்டு குடியரசு என்பது அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், அனைத்து தொழிலாளியும் சமமாக பழக வேண்டும் என்ற காரணத்தினால் எனக்கு ஆணையிட்டு இந்த பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆகவே அவருடைய கட்டளையை ஏற்று திரு டாக்டர் ஆனந்தன் அவர்கள் கொள்கையின்படி இந்த நமது பகுதியை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நம்முடைய காலண்டரை கொடுத்து அம்பேத்கர் ஐயாவுடைய ஃபோட்டோவை கொடுத்து நாம் அவர்களை கௌரவித்திருக்கிறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த மக்களுக்கு அவர்களுக்கு துணிமணிகளையும் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆடைகளையும் நாங்கள் எங்கள் தலைவரின் மூலமாக செய்யவிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு அதிகமான ஊழியர்கள் வெளியே சென்றுவிட்ட காரணத்தினால் அவர்களையும் கௌரவிக்க முடியவில்லை. வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு 50-100 பேருக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து அந்த மக்களை சிறப்புப்படுத்துவேன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க அம்பேத்கர் சொல்லுங்க. வாழ்க அம்பேத்கர், வாழ்க அம்பேத்கர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க அம்பேத்கர், வாழ்க குடியரசு, வாழ்க இந்தியா, வாழ்க டாக்டர் ஆனந்தன், வாழ்க டாக்டர் ஆம்ஸ்டாங். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.